வணக்கம் ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, மாணவர்களே. ஜோதிடம் என்ன சொல்கிறது? வாட் டஸ் அஸ்ட்ராலஜி சேஸ்? அதில் உங்களுக்கு இந்த வராக வீரருடைய இதை சொல்லுவோம்னு சொல்லி அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்னேன். அதுக்கு முன்னாடி முக்கியமானது சொல்லணும். வேதங்களில் ஜோதிடம் அப்படிங்கிறது, ஜோதிஷாங்கிறது வெறும் இந்த வானச்சாத்திர, அமாவாசை, பௌர்ணமி இந்த திதிகள் கணக்கும் இவங்களாம் ஒரு முகூர்த்தத்தை கண்டுபிடிச்சதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முகூர்த்தம் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியலை. நாங்கள்லாம் எல்லாத்தையும் நம்புகிற கூட்டம் தானே தவிர அதை இதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டாளுங்க. சரி, ஆனால் அது இருந்தது. முகூர்த்த காலங்கள் 30 முகூர்த்தம், 30 பேர் உள்ள முகூர்த்தம், நாட்டு லக்ன குறிப்பு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்ததாக சொல்லப்படக்கூடிய 2 எபிக் நம்மகிட்ட இருக்குது இந்தியாவில். இந்த ராமாயணமும் மகாபாரதமும். இந்த ராமாயணம் மகாபாரதம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு குரூப்பு அரசியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு குரூப்பு நம்பிக்கையில் இருப்பாங்க. ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே ஃபோக் சாங்ஸ், ரெண்டுமே கதை. அற்புதமான கதை ராமாயண கதையும், அற்புதமான கதை மகாபாரத கதையும். இந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகிக்கு அந்த ஜோதிட வானச்சாத்திர அறிவு என்ன இருக்கோ அதை அவன் வந்தாலும் அதில் ராமாயணத்தில் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் ஜோதிட பலன்கள் அது இதெல்லாம் கிடையாது. சும்மா கோள்களுடைய குணங்களை பற்றி அவர் தெரிஞ்சிருக்காரு. அதை பற்றி அந்த ராமாயணத்தில் பேசியிருக்கார் வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தில். அதுதான் என்னுடைய தீசிஸ், பிஹெச்டி. அது பண்ணி முடிச்சோம்னு வைங்க. அதில் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக யாருமே ஜோசியர்லாம் சொல்லலை. ஆனால் மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது. ராமாயணம் எல்லா அறிஞர்களும் இது உருவாக்கப்பட்டது. பின்னாடி இடைச்செருகள் நிறையா இருக்குது. பாலகாண்டம், உத்தரகாண்டம்லாம் இடைச்செருகல்கள். ரெண்டாவது அங்கங்கே பாட்டாக கிட்டத்தட்ட ராமாயணம் 50க்கு மேலே வேறு வேறு வடிவமைப்புலாம் சேர்ந்துருக்கு. வால்மீகியினுடைய ராமாயண பேஸாக வச்சு என்னென்னமோ நடந்திருக்கு. துளசி ராமாயணம், கம்பராமாயணம், ஆனந்த ராமாயணம், அத்தியாயமன ராமாயணம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பௌலிஷ வதம்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிலாம் இருக்கட்டும். ராமாயணத்தை விடுவோம். ராமாயணத்தில் ராமனுக்கு சொல்லப்பட்ட ஜாதகங்கிறதெல்லாம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் உருவானது. ஆனால் இந்த ராமாயணம் கிமு 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட அறிஞர்களுடைய பொதுவான வாதம். சரி, இதுக்கு 250-300 வருஷம் கழிச்சு தான் மகாபாரதத்தை உருவாக்குறாங்க. மகாபாரதத்தை உருவாக்குனதில் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வியாச முனிவர் உருவாக்குனார். வியாசர்னு ஒரு முனிவரே கிடையாதுங்க. எப்படிங்க கட்டுரைன்னு முனிவருக்கு பேர் கட்டுரைன்னா வைப்பாங்க? வியாசம்னா கட்டுரைங்க. வியாசம்ங்கிறது சான்ஸ்கிரிட்டுக்கெலாம், தமிழில் அதுக்கு பேர் கட்டுரை. வியாசர்னு சொல்லி இவங்க முனிவர்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் கிடையாதுங்க. வேத வியாசர், மகாபாரத வியாசர், என்னங்க இதெல்லாம்? இது மகாபாரதத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரிக்கு தோண்டுது. அதுக்கு 500 வருஷம் கழித்து யஜூர், அதுக்கு 500 வருஷம் கழித்து சாமம், அதுக்கு 500 வருஷம் கழித்து அதர்வான்னு வேதங்களை உருவாக்கி அந்த கடவுள் வணக்க பாடல்கள் எழுதி வச்சுட்டு போனவங்க போயிருக்காங்க. எல்லாம் ஒரே வியாசராக எழுதுவாங்க. ஒரே அநியாயமுங்க. நம்ப வைக்கிறதுக்கு என்னென்னமோ போய் சொல்கிறாங்க. ஏன்னா திருக்குறளை எழுதுனது யாருன்னு நமக்கு தெரியாது. நாம் தானே திருவள்ளுவர்னு புனைப்பெயர் சொல்லியிருக்கிறோம். அதையும் 64 காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் தானே டிக்ளேர் பண்ணுறாரு. சரி வச்சுக்கோங்க, திருவள்ளுவர்ன்ற பேரை வச்சுக்கோங்கன்னு திருக்குறளுக்கு சொல்கிறாரு. அது வரைக்கும் அதுக்கு பேரே 10 பேர் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வியாசர் எழுதுனது மகாபாரதம் கிடையாதுங்க. எப்படி திருக்குறளை எழுதி வச்சுட்டு பேர் இல்லாமல் ஒன்றும் கிடந்துச்சோ, படி எடுக்கிறவங்க அந்த பேரை விட்டுவிட்டு அவங்க குறளை மாத்திரம் சொன்னாங்களோ, அது மாதிரி மகாபாரதத்தில் இடைச்செருகள் எக்கச்சக்கமாக இருக்குது. புது கதையெல்லாம் மகாபாரதத்தினுடைய கிளை கதைகளாகலாம் வந்திருக்கு. அப்படி நிறைய கதை. ஒன்றில் தான் இந்த நலன்கிற கதையெல்லாம் உள்ளே வரும். நலன், நல்லாறு அப்படி இல்லை சொல்லி இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் அனுப்பிச்சாங்க. ஏதோ நல்லாறில் போலி வெப்சைட்டு ஆரம்பித்து யாரையும் அரெஸ்ட் பண்ணதாக அனுப்பிச்சாங்க. இருக்கட்டும். இதில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாபாரதத்தில் வியாசர்னு சொல்கிறாங்க. மகாபாரதத்தை அன்னைக்கு யார் எழுதினாரோ அவருக்கு தெரிஞ்ச ஜோதிடம் அமாவாசை, பௌர்ணமி. சகாதேவன் கேரக்டருக்கு அவருக்கு இந்த வானச்சாத்திரம் தெரியும், ஒரு மண்ணும் தெரியாது. வெறும் அது திதிகளை கணக்கீடு செய்கிறதுக்கு யார் வேணும்? அது 30 திதியை மனப்பாடம் அந்த அளவை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டே போயிடலாம். அந்த கணக்கு அன்னைக்கு அவர் பெரிய அறிஞராக இருந்ததாக
இவங்க சொல்கிறாங்களே தவிர அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் மகாபாரதம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக போயிருக்கும். யாருக்கும் ஜாதகமும் கிடையாது, யாருக்கும் நட்சத்திரம் ஒன்றுமே கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்போல்லாம் அந்தளவுக்கு ஜோதிட சாத்திரம் வளரலைங்க, வானசாத்திரமும் வளரலைங்க. ஏங்க இவங்க நம்மளை போட்டு கொள்கிறாங்க? இவன் ராமாயணத்துலேயும் யாருக்கும் ஜாதகம் கிடையாதுங்க. அது பேர் என்ன, மகாபாரதத்தில் யாருக்கும் ஜாதகம் கிடையாது. சகாதவன் எல்லாம் மாதிரி தான். அதெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாதுங்க, வெறும் சாதாரண. இன்றைக்கி நம்ம ஜோசியர்களில் கடைசியில் இருக்கிறவருக்கு தெரிகிற திதி அடிப்படையில் தான் அவருக்கும் தெரிஞ்சது. நீங்கள் பாட்டுக்கு என்னங்க சார் ஜோதிடம் என்ன சொல்லுது, சகாதேவன்லாம் ஒருத்தர் பெரிய ஞானி, அப்படிலாம் ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா சகாதேவன் ஒரு கேரக்டர் கிடையாது, அதை உருவாக்குறாங்க. யார் எழுதுகிறவர் உருவாக்கி அவருக்கு வானச்சாத்திரம் தெரியுன்றப்ப இவருக்கு தெரிஞ்சது தானே அவர் சொல்ல முடியும். எழுதினவர் அவருக்கு ஒன்றும் தெரியல, அங்கே ஒன்றும் இல்லை. இதாங்க உண்மை. சரி, இது ஒரு பக்கம். இந்த ராமாயணத்தில் இல்லை, மகாபாரதத்தில் இல்லை அப்படிங்கிறப்ப இதெல்லாம் சொல்லி வந்திருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் சொல்லப்பட்டது. ஜோதிடம் என்ன சொல்கிறதுனா, ஜோதிடம் இவர்களை பற்றின விஷயத்தை ஜோதிடம் சொல்லலை. ஆனால் ஜோதிடம் பிற்காலத்தில் வராகமிகிறர் போன்ற பல மனிதர்கள் எழுதி வைத்தபடி பிற்காலத்தில் சொன்ன அழகாக யூகித்தும் அனுபவத்தை கொண்டும் பலன்கள் கூறிய ஜோதிட பெரியோர்களால் ஜோதிட முக்கியத்துவமாக வாய்ந்தது. 5ஆம் நூற்றாண்டில் இது வராகமிகிறர் எழுதுறதில் 5 கோல் உச்சமானவர்கள் அவதார புருஷர்னு சொல்லி வச்சுருக்கார். அவர் அடிப்படையை வச்சு சொன்னார். அதை நான் உங்களுக்கு புக்கில் காமிப்பேன். அதை வச்சு கிபி 7ஆம் நூற்றாண்டில் இடைச்செறிகளாக பால காண்டத்தை உருவாக்கும் போது இந்த ராமனுக்கு 5 கோல் உச்சமாக சொல்லி உருவாக்கிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஜோதிடத்தில் உண்மை இருக்குது அப்படிங்கிறத சில கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிட்டு அது நம்மளும் அதை சரின்னுவோம். இன்றைக்கி சைவ கோயிலில் பூராவே நவக்கிரக சிலையை அடித்து வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்க பாருங்கள். ஏன்னா ஜோதிடம் உண்மையாக இருக்குது. ஏன் இங்கே அந்த ஜோதிடத்துக்கெல்லாம் ஒரு கடவுளை உருவாக்கி இங்கே வணக்கம் போட வைப்போமே, வணங்கட்டுமே, போகட்டுமே, துன்பம்னாலும் சரி இன்பம்னாலும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் உண்மை. அந்த நவக்கிரக கடவுளெல்லாம் தூக்கி ஒரு ஈசானிய மூலையில் ஒரு மூலையில் தூக்கி அனாதையாக போட்டிருப்பாங்க. உள்ளே அவர் தான் பெரியார். யார்? சைவ தலைவர் சிவன்னு சொல்லக்கூடிய அந்த சைவ தலைவர் தான் பெரிய ஆள். இவங்கெல்லாம் கிடையாது, தூக்கி ஓரமாக போட்டுட்டு சொல்லுவாங்க. உண்மை இருக்குது, அதை உள்ளே வரவேற்போமே, உள்ளே வரவேற்று நம்மளும் அதை ஏற்றுக்குவோம் என்ற அடிப்படையில் கோள்களை கடவுளாக்கி வணக்கம் போடுறதுக்கு உண்டான அமைப்புகளை செயல்படுத்தியிருக்காங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஜோதிடத்தில் நீங்கள் போய் நவக்கிரக சிலைகளை வணங்கி உங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளுங்கள் அப்படி எங்கேயுமே கிடையாது. அப்படின்னா பிறகு ஜாத்திலே இருக்கணும், சாராவளியிலலாம் இருக்கணும், அதெல்லாம் கிடையாதுங்க. பிற்காலத்தில் இடைச்செறிகளாக நிறைய ஆன்மீக கருத்துக்கள் உள்ள ஆன்மீகம் ஜோதிடத்தில் இருக்க உண்மையை வச்சுக்கிட்டு தான் வாழ்கிறதுக்கு அதை சொல்லி வாழ்கிறதுக்குன்னு ஒரு பெரும் கூட்டம் உருவாகுச்சு. தமிழ்நாட்டிலலாம் மோசமான கூட்டம். அதை பற்றிலாம் நிறையா பேசுவோம். ஜோதிடம் என்ன சொல்கிறங்கிறதுல ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு பக்கமும் என்ன மாதிரி உருவாச்சுங்கிறத கொஞ்சம் நம்ம பேசத்தான் வேணும். எனவே ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் ஜோதிடம் இருந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் வாய் வார்த்தையாக சொல்லப்படக்கூடிய ஒரு புழுகு கதை. உண்மையிலே அங்கே அதெல்லாம் கிடையாது. ராமாயணத்துலேயும் கிடையாது, மகாபாரதத்துலேயும் கிடையாது. நீங்கள் பெரிதாக நம்பி நீங்கள் ஏமாந்து போக வேண்டியதில் ஜோதிடம் அங்கே எல்லாம் எதுவுமே பேசலை. சும்மா திதி கணக்கை சொல்லிட்டு போயிருக்கு, அவ்வளோதான். நட்சத்திர கணக்கு கூட கிடையாது. ஏன்னா நட்சத்திரத்தை கணக்கு பண்ணணும்னா உண்மையிலே அறிவு வேணும். அந்த அறிவு அன்றைக்கெல்லாம் வளரலை. பஞ்சாங்கம் உருவான பின்னாடி தான் அதெல்லாம் உருவாகுது. எனவே அங்கே இருக்கிறது வெறும் திதி கணக்கு, அது நம்மளே பார்க்க முடியும் சாதாரணமாக. அந்த கணக்கு தான் அதோடு முடிஞ்சதே தவிர வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ராமர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார், கடக ராசியில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் இந்த புனர்பூச நட்சத்திரம் கடக ராசிங்கிறதுலாம் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. பட் ராமர் நவமியில் பிறந்திருக்காரு, சித்திரை மாதம்ங்கிறது ஒத்துக்கலாம். ஏன்னா நவமி தீதி அந்த கதைப்படி அந்த ராமரை உருவாக்கக்கூடிய அடிப்படையாக அந்த கதை எழுதின வால்மீகி அதை சொல்லியிருக்கலாம். அந்த அறிவு அந்த ஆளுக்கு இருந்திருக்கும். மற்றபடி 5 கோல் உச்சம் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாதகம் போடுறதா இருந்தால் எல்லா கேரக்டருக்கும் ஜாதகம் வந்திருக்குமே. இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே ஜோதிடம் வளர்ந்ததுனால எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கே. முன்னாடியெல்லாம் தாத்தாவுக்கு இருக்காது, பாட்டிக்கு இருக்காது, அம்மாவுக்கு இருக்காது, அப்பாவுக்கு இருக்காது, நமக்கு எழுதிடுவாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கே. அப்படிங்கிற இந்த மாதிரி வர்றப்போ வளர்ந்துபட்ட ஜாத்திரம் அன்றைக்கி அந்த ராமாயண கால மகாபாரதத்தில் இருந்தால் எழுதப்பட்டிருக்குமே.
அப்படிலாம் எதுவும் கிடையாது. சும்மா இன்றைக்கி இருக்கிற ஜோசியர்லாம் சொல்கிறேன்னா போய் சொல்லுவான். பொழப்பு நடத்தணுங்கள, எதையாவது ஒன்று சொல்லணும்ல, அந்த அடிப்படையில் அது சொல்கிறது. மற்றபடி அந்த நம்மளுடைய இந்திய ஜோதிட வளர்ச்சியில் அங்கெல்லாம் ஜோதிடமெல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. அதுவும் ஜாதகம் போடக்கூடிய ஜோதிட அமைப்பெல்லாம் அங்கே கிடையாதுங்க. நன்றிங்க.